ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகியில் செஞ்ச கார அடை தான் செஞ்சுருக்கேன். இது காலையில் சாப்பிட்டோன்னா நல்லா வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 டம்ளர் ராகி மாவு எடுத்துட்டுருக்கேன். இந்த 1.5 டம்ளர் ராகி மாவில் எனக்கு கரெக்டாக 6 அடை வந்தது. கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு நான் எல்லாம் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துப்போம். கொஞ்சம் முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், இஞ்சி துருவி இருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து எல்லோரும் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா பிசறிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும் விட்டு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். கையில் பொட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், 1.5 டம்ளர் மாவுக்கு எனக்கு 3/4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்போ அடை தட்டுறதுக்கு நான் தவா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ கையை நல்லா தண்ணியில் நனைச்சின்ட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து தவாவில் வச்சு கையால் தான் தட்டணும். இதை ஒரு தடவைக்கும் கையை தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஈவனாக அந்த ஓரமெல்லாம் தடியாக இல்லாமல் நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். நான் எடுத்த அந்த உருண்டை மாவுக்கு இந்த அளவு தட்ட முடிஞ்சுது. சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக விடலாம். நிதானமான தீயில வேக விடலாம். ஏன்னா இது ராகி அடை பொறுமையாக தான் வேகும். நல்லா வேகணும். வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அடைக்கு போடுற மாதிரியே இதுக்கும் கொஞ்சம் ஓட்டையை போட்டுக்கலாம். போட்டுட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டு நடுவுலையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். வேகும்போதே நல்லா வாசனை வருது. முருங்கைக்கீரை வாசனை, வெங்காய வாசனை, ராகி மாவுக்குன்னே ஒரு வாசனை, எல்லாம் சேர்ந்து வீடே மணக்குது. நல்லா வேகட்டும். நிதானமாக வேக வச்சு தான் எடுக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ராகி அடை ரெடி ஆகிடுது. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி செட் ஆகும். நான் இன்றைக்கி வெல்லம் வச்சு சாப்பிட்றேன். அதுக்கும் இது நல்லா இருந்தது. நீங்களும் இந்த சம்மரில் ராகி எவ்வளோலாம் சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.